கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் இந்த புதிய நாளிலே உங்களோடு கூட இருந்து உங்களை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது நீதிமொழியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். அதுவே உனக்கு ஜீவன். அன்புக்குரிய விசுவாசிகளே, நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்துல ஜீவனை தேடி அலைகிற ஒன்றாக அது காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் நித்திய ஜீவ வாழ்க்கை நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. இங்க வேதம் சொல்லும் பொழுது, புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே ஜீவன். அட்வைஸ் இஸ் த லைஃப். என் ஆண்டவர் தருகிற ஆலோசனைகளை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது ஜீவனை தருகிறது. நீதிமொழிகள் முழுமையாய் வாசிப்போம் என்று சொன்னால், அந்த இறை சப்தத்தை, இறை ஞானத்தை, இறை போதகத்தை தள்ளாதே, அதை கற்றுக் கொடுப்பதற்காக உன் தகப்பனையும் தாயையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி அழகாக ஞானி சாலமோன் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் பாதத்திலே அனைத்தும் இருக்கிறது. நீதிமொழியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. இன்னசென்ட் லைஃப். we must come out of innocent life. நான் அந்த பேதமையை விட்டு வெளியே வரும் பொழுது என் ஆண்டவர் வெற்றியை தருகிறவராய் காணப்படுகிறார். ஆனால் உலக வாழ்க்கையில நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 40வது வசனத்துல, அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இது நல்லது, இதுதான் சரியான வழி என்று தெரிந்தும் கூட அங்கு வர மனதில்லாத மக்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கே யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரத்துல, என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை, நான் அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும்படி வந்தேன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய விசுவாசிகளே, எது வாழ்வு என்பதை உணர்ந்து என் ஆண்டவரிடத்துல நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் சொல்லுகிற இடத்துல நம்மை திருப்பி அவரால் ஆற்றுப்படுத்தப்பட்டு நிறை நன்மைகளை காண நாம் ஆண்டவரை திரும்புவோம். அவர் சப்தத்திற்கு செவி கொடுப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. எது ஜீவன் என்பதை உணர்ந்து ஜீவனை தருகிற உம்மிடத்துல ஜீவன் உண்டு என்பதை புரிந்து உம்முடைய ஆலோசனைகளை தட்டாதபடிக்கு வாழ உதவி செய்யும். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜெபக்கல பிதாவே, ஆமென்.